Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasuki. Now we are moving to 8th question in exercise 6a. So 8th question பாருங்க again 20 is divided into two parts அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So 20 is divided into two parts னாவுன்னு நம்ம எப்படி எழுதணும்? 20 வந்து டூ பார்ட்ஸாக எப்படி டிவைட் பண்ணலாம்? 20 வந்து ஃபார்மில் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதணும்னா எக்ஸ் அண்ட் 20 மைனஸ் எக்ஸ் தான் ரெண்டு பார்ட்டாக பிடிக்கிறது. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சச் தட் 3 times the square of one part exceeds the other by 10. ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸீட்ஸ்னாவே நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாகுது அப்படின்றது தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ பாருங்கள், நான் இங்கே எழுதுகிற பாருங்கள், 3 times the square of one part exceeds the other by 10. ஸோ எக்ஸீட்ஸ்னால் மீனிங் என்னென்னா ப்ளஸ் ஆகுது, அதிகமாக இருக்குது அப்படின்றது தான். ஸோ அதிகமாக இருக்குது, என்னை விட அவன் வந்து ஒரு 10 மார்க்ஸ் வந்து அதிகமாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறது கூட எக்ஸீட்ஸ்னு யூஸ் பண்ணுவாங்க. இல்லை ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை சொல்லணுன்னாலும் எக்ஸீட்ஸ்ன்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே வந்து நான் இதுக்கு க்ளூ எப்படி கொடுக்க போகிறேன்னா, எக்ஸீட்ஸ்க்கு நேராக நம்ம ஈக்குவல் டு போட்டுக்கலாம். ஓகேவா? எக்ஸீட்ஸ் தான் வந்து நம்ம இப்போ ஈக்குவல் டு மாதிரி. ஆக்சுவலி அது ஈக்குவல் டு இல்லை, பட் உங்களுக்கு எப்படி ஃப்ரேம் பண்ணால் ஈஸியாக இருக்குன்றதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸீட்ஸ்னால் ப்ளஸ்ஸு, பை இருக்கிற இடத்துல +10ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸீட்ஸ் பதில் ஈக்குவல் டு போட்டாச்சு. இப்போ இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லலாம் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஒன் பார்ட் மட்டும் எடுத்துக்கலாம். ஒன் பார்ட் என்னவா எடுக்கலாம்? ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், அதை ஸ்கொயர் பண்ணணும், அப்புறமா டைம்ஸ் 3 டைம்ஸ் பண்ணணும். ஓகேவா? 3x ஹோல் ஸ்கொயர் 3x ஸ்கொயர். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு பார்ட் எடுத்துக்கணும் எக்ஸுன்ட்டு, அதை ஸ்கொயர் பண்ணணும், அதுக்கப்புறமா 3 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள், எக்ஸீட்ஸ் பதில் ஈக்குவல் டு போட்டாச்சா. நெக்ஸ்ட்டு த அதர் நம்பர் என்னது? 20 மைனஸ் எக்ஸ். பைன்ற பிளேஸில் எக்ஸீட்ஸோட மீனிங் இங்கே ப்ளஸ் வந்துடணும், +10. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், 3x ஸ்கொயர் ஈக்குவல் டு 30 மைனஸ் எக்ஸ். இப்போ ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 3x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 30 ஈக்குவல் டு 0. ஸோ நம்மளுக்கு 90 வரணும். 90ல் 9 10s டைரெக்டாகவே நம்மளுக்கு ஆன்சர் 90 வருது. நம்மளுக்கு ப்ளஸ் வேணுன்றதுனால பெரிய நம்பருக்கு ப்ளஸ் போட்டுக்கலாம். ஸோ 3x ஸ்கொயர் மைனஸ் 9x ப்ளஸ் 10x மைனஸ் 30 ஈக்குவல் டு 0. இதுலேருந்து 3xை வெளியே எடுத்தால் எக்ஸ் மைனஸ் 3, இதில் 10 வெளியே எடுத்தால் எக்ஸ் மைனஸ் 3. ஸோ எக்ஸ் மைனஸ் 3, 3x ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 3, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10/3. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். நெகட்டிவாக இருக்க சான்சஸ் இல்லை. ஸோ நம்ம வந்து பிகாஸ் ஏன்னா 20 பார்ட்ஸ் வந்து ஒரு 3ஆக பிரிக்கலாம், இதை வந்து ஃப்ராக்ஷனாக பிரிக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ அதனால் நம்ம எப்படி பிரிக்கலாம்னா, ஒன்று வந்து 3ஆக கொடுத்தா இங்கே வந்து 17ஆக கொடுப்போம். ஒரு பார்ட் வந்து 3 இருந்துச்சுன்னா இன்னொரு பார்ட் வந்து 17ஆக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி இங்கே லெட் த 2 numbers பி எடுத்துருக்கணும். 2 parts பி x and 20 minus x. ஸோ ஃபினிஷிங்க்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். The two parts are x and 20 minus x. ஸோ x பதிலாக என்ன பண்ணணும், 3 சப்ஸ்டியூட் பண்ணணும், and 20 minus 3 வந்து 17. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? Catch you in the next video. Bye.